கூட்டு போனாலே நமக்கு தெரியும், ஏழை மக்கள் நடுத்தர மக்களுக்கெல்லாம் அவ்வளவு லட்சங்கள் எல்லாம் செலவு பண்ண முடியாது. இந்த அம்மா ஏதோ தெரியாதனமா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல நுழைஞ்சி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அல்சர் இருக்கு இவருக்கு, அதனாலதான் இவர் துடிச்சிட்டே இருக்கிறாரு வழியில, அதனால இவருக்கு நீங்க இவ்வளவு லட்சம் கட்டினாதான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லல. இந்த அம்மாவுக்கு என்ன பண்றதே தெரியல. குடிகார கணவர், வீடு சரியில்லை, வருமானம் இல்லை, சின்ன பிள்ளைங்களை வச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த அம்மா வேதனையோட துக்கத்தோட ஆண்டு கிட்ட அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்ப ஜெபம் பண்ணிருக்கும் போது ஆவியானவர் திடீர்னு அவங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. நீ இந்த ஹாஸ்பிட்டல் இருந்து வேற ஒரு ஹாஸ்பிட்டல், நான் சொல்ற ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போ, கூட்டு போ அப்படின்னு. இந்த அம்மாவை சொல்லும் போது கொஞ்சம் தயங்குறாங்க. ஒருவேளை எடுத்துட்டு போறதுக்குள்ள ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவங்க தலையில தானே கட்டுவாங்க அப்படின்னு ஒரு பயம். ரெண்டாவது இந்த அம்மா சரி ஆவியான சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரிட்ட போய் சொல்றாங்க ட்ரீட்மெண்ட்ல இருக்கும்போது. அப்போ அவர் சொல்றாரு, எடி படுப்பாவி, என் உயிர் எடுக்கிறதுக்காடி இப்படி எல்லாம் பிளான் பண்ற, நினைப்பதான் தோணும், அதெல்லாம் தற்செயலா வரதான், அதெல்லாம் எடி பணத்துக்காக என் உயிரோட விளையாடி அடி அப்படிலாம் திட்டுற. இல்ல, கர்த்தருடைய ஆவியாக சொல்றாரு, இந்த ஹாஸ்பிட்டல் இருந்து வேற ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போ அப்படின்றாரு. அப்ப அங்க சரி வேற வழி இல்லாம கூட்டு போயிட்டாங்க. கூட்டு போனா அந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த அம்மா சொல்றாங்க, அல்சருங்க, ஒரே துடிச்சிட்டு இருக்கிறாரு, உயிர் போகுது, அழுதுகிட்டே இருக்கிறாரு, கத்திக்கிட்டே இருக்கிறாரு, காப்பாத்துங்க எப்படியாது அப்படின்னு சொல்லுவோம்ல. அவங்களும் பாருங்க, ஆண்டுடைய ஆவியானவருடைய ஆலோசனைப்படி கேட்டு இவங்க போனதுனால ஒரு ஊசி தான் போட்டாங்க. ஒரு ஊசி போட்ட உடனே அது வரைக்கும் துடிச்சிட்டு இருந்த அந்த மனுஷன் கப்சிப்புன்னு ஆயிட்டாரு, கம்ம நிம்மதியா தூங்குறாரு. அதாவது அல்சர் வந்தவங்களுக்கு சொல்லுவாங்க, அல்சர் வந்துச்சுன்னா எந்த ஊசி போட்டாலும் வலி நிக்காதான். ஆனா இவங்க ஒரு ஊசியிலே நிம்மதியா தூங்குறாரு. அப்பதான் அந்த டாக்டர் சொன்னாங்களா நம்ம கிட்ட, நம்ம இது அல்சர்லாம் கிடையாது, சாதாரண ஒரு வருத்தம் தான் சொல்லுவோமா. அப்ப கவனிங்க, ஒரு சின்ன ஒரு வியாதி தான், சின்ன விஷயம் தான். ஆனா பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்கு நிரப்பப்பட்டிருந்தபடினால, ஆவியானவர் அவங்களுக்கு கொடுத்த ஆலோசனைனால பெரிய பண பிரச்சனையில இருந்து தப்பிச்சாங்க, உயிர் பிரச்சனையில இருந்து தப்பிச்சாங்க. சொல்லுவோமா. இன்னைக்கு அந்த மனுஷன் ரசிக்கப்பட்டு ஞானசாமி எடுத்துட்டார். சொல்லுவோமா. கர்த்தர் உயிரோடு இருக்கிறார்கள் தான் மனைவி மூலமாவே அறிஞ்சுக்கிட்டாரு. ஆவியானவர் செய்யற கிரியைகள் பயங்கரமா இருக்கும். அவரை நம்ம ஏதோ நம்ம சின்ன மைண்ட்ல ஒரு லிமிட்டுக்குள்ள அவரை வச்சிருக்கிறோம். ஆனா அவர் காட்டிடும். இந்த ஆவியினாலே கிரேக்க பாஷையில என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, காற்று, மூச்சு, ஜீவன், சக்தி, ஆற்றல், இது எல்லாமே ஒரே அந்த மீனிங் தான் குறிக்கும். ஆவியுடைய கிரேக்குடைய அர்த்தமே அந்த பவர். அவருடைய பவரை இந்த உலகத்தை ஈடுகட்ட முடியாது. அதாவது ஒரு ஒப்பனையா சொல்லிட முடியாது, இவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அது எண்ணிலடங்காத ஒரு வல்லமை நிறைஞ்சவர் தான் நம்முடைய ஆவியானவர். அல்லேலூயா. இப்ப கவனிக்கிறோம், இங்கே பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு வேத வசனத்தை தைரியமா சொன்னார்கள். அடுத்தது அதுலயே ஒரு பாயிண்ட், ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினால் அந்த வார்த்தை சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 7:55-56, பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் காண்கிறான். அல்லேலூயா சொல்லுவோமா. பாருங்க, அவருக்கு எவ்வளவு ஒரு பாக்கியம் பாருங்க. ஸ்தேவான் மரிக்கிற தருவாயில, ஆனால் அந்த தருவாயில கூட இயேசு பரலோகம் போயிட்டாரு முன்னாடியே. ஆனா அந்த பரலோகத்துல போயிருக்கிற இயேசுக்கும் அந்த ஆவியில நிறைந்தவனா இருக்கும் போது அதை காண்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், நம்ம ஆவியில நிறைந்து ஜெபிக்கிறவளா இருக்கும் போதுதான் சத்ரு என்னென்ன போராட்டங்களை எப்படி கொண்டு வரான், என்னென்ன தந்திரங்களை நமக்கு விரோதமாய் பண்றான் அப்படின்றது நம்ம ஒரு அளவு நம்ம என்ன பண்ண முடியும், அப்சர்வ் பண்ண முடியும். வெளியில சொல்லுவோமா. அப்ப இந்த ஆவியானவருக்குள்ள நம்ம நிரப்பப்படணும். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே என் உள்ளங்கால் முதல் உச்ச நிலவரைக்கும் என்னுடைய நாடி, நரம்பு, ரத்தம், பிளட் உள்ள இருக்கிற எல்லா பார்ட்ஸ் மேலும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படணும், நிரப்பணும். ஆண்டவரே நான் உங்களே நீந்தி, அதாவது நீந்தி மிதக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம்
இன்னைக்கு நமக்கு தேவை. அப்படியெல்லாம் இருந்தாதான் இந்த உலகத்தை நம்ம ஜெயிக்க முடியும். இந்த உலகத்துல நம்ம கரப்படாத வாழ முடியும், பரிசுத்தமா ஜீவிக்க முடியும். அல்லேலூயா. அன்பிற்குரியவர்களே, மூன்றாவது காரியத்துக்கு நேராக நாம் கடந்து போகலாம். மூன்றாவது பாயிண்ட், பரிசுத்த ஆவிக்குள் நடத்தப்படுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பரிசுத்த ஆவிக்குள் நடத்தப்படுங்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற ஒரு சிலர், எல்லாரையும் நான் சொல்லவும் கூடாது, தவறு. என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவங்க தேவ ஆவியானவருடைய ஆலோசனையும் கேட்க மாட்டாங்க, தேவ ஊழியக்காரருடைய ஆலோசனையும் கேட்க மாட்டாங்க, வேதத்தில் இருக்கிற ஆலோசனையும் பார்க்க மாட்டாங்க, படிக்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க, உணரவும் மாட்டாங்க. ஆனா அவங்க செய்யற ஒரு தப்பு என்னன்னா, தன்னுடைய நண்பரிடத்தில் ஆலோசனை கேட்பார்கள், அல்லது அனுபவத்துல பெரிய பெரிய அனுபவசாலிகள் யாருன்னு பார்த்து போய் ஆலோசனை கேட்பாங்க. இன்னைக்கு ஒரு வேதனையான ஒரு விஷயம் சொல்றாங்க. நமக்குதான் அது ரொம்ப அவமானம், ரொம்ப கஷ்டம். ஆனா நம்ம ஆணுடைய பிள்ளைங்கனால சொல்றேன், ஏன்னா நம்ம உஷாரா தெளிவா இருக்கும். இந்த கொரோனா அந்த 2 மாசத்துல லாக்டவுன் போட்டாங்க, எத்தனை ஊழியக்காரங்க இருந்துட்டாங்க தெரியுங்களா? பெரிய பெரிய சீனியர் ஊழியக்காரங்க. உங்களுக்கு எல்லாம் சொல்லவே வேணாம், இந்த இடம் ஒரு அற்புதமான இடம். இங்க வராத ஜாம்பவான்களே கிடையாது இந்த எம்பிஎஃப் பல்லாவரத்தில். அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த காலத்துல இருந்து ஜீவானந்த் ஐயா, சார்லஸ் சாரன், இன்னும் எனக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான், நிறைய பேர் இருக்கிறாங்க, ஞாபகத்துல வரல. சோ அப்படிப்பட்ட பல சில ஊழியக்காரர்கள் கடந்து போய்விட்டார்கள் 2 மாசத்துல. கொரோனா வியாதி அது தாக்கி, ஒரே விஷயத்த சொல்றேன், இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, டாக்டர்ஸ் ரொம்ப சிறந்தவர், சீஃப் டாக்டர், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப பெரிய அரசியல்வாதி, ரொம்ப பெரிய பணக்காரரு, ரொம்ப வசதியானவர், ரொம்ப பிரில்லியன்ட், ரொம்ப டேலண்ட், யாரு மேலேயும் நம்பிக்கை வைக்க கூடாது. அப்படி யார் மேல வச்சீங்கன்னா அவுட். இன்ஜெக்ஷன் போட்டா சரியாயிடும், காத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சு போனவங்க தான் தேவ ஆவியானவர்கிட்ட ஆலோசனை கேட்கல. தேவ ஆவியானவர் தங்களை என்னத்துக்காக அழைச்சிருக்கிறார், ஊழியத்தில் எப்படி வச்சிருக்கிறார், அதெல்லாம் மறந்துடுறாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட காலத்துல ஓடிட்டு இருக்கிறோம். எடுத்தோம், கவுத்தோம், போனோம், செஞ்சோம், வந்தோம், ஓடிட்டு இருக்கிறோம். ஆனா தேவ பிள்ளைகளே, தேவ ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் மேலானது. வசனம் சொல்லுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பித்து, உனக்கு உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. அவர் நமக்கு ரெடியா இருக்கும் போது நம்மளா ஒருத்தவங்களை போய் தேடி ஓடுறது எவ்வளவு ஒரு பைத்தியக்காரத்தனம், வேதனையான ஒரு காரியம். கேட்க வேண்டாம் சொல்லல, ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அங்கே ஆரோக்கியம் உண்டா இருக்கு, சுகம் உண்டா இருக்குன்னு படிக்கிறோம். ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போறதுன்னு இருக்கு. ஆனால் தேவனிடத்துல ஆலோசனை கேட்காமல் எந்த நேரமும் மனுஷத்திலே கேட்பதுதான் ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம். நீங்க நிறைய பேர் பாருங்க, திருமணத்தை குறிச்சு வாலிப பையங்க பெண்கள்லாம் இந்த காலம் ரொம்ப ட்ரெண்ட் மாறி போயிடுச்சு. பெரியவங்க எல்லாம் உங்களை மாதிரி பெரிய சீனியர் 90s சொல்லுவாங்களே, அதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த காலம் எல்லாம் கிடையாது. இப்பெல்லாம் நம்ம என்னதான் பேசினாலும் அவங்க ஒரு பிளான போட்டுதான் நம்ம கிட்ட வராங்க, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். ஆனா அப்படியெல்லாம் டேலண்டா பேசுறவங்க தேவனை தன்னுடைய வாழ்க்கை குறித்து என்ன திட்டம் வச்சுக்காட்டு போட்டு விட்டு போயிடுறாங்க. தேவனுடைய ஆலோசனை சித்தம் திட்டம் என்ன என்பது தெரியாம இன்னைக்கு நிறைய பேர் ஃபெயிலர், தோற்று போவதை பார்க்கிறோம். வாசிக்கலாம், அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வாசி. போதும். ஆசியாவிலே வேத வசனத்தை சொல்லக்கூடாதபடிக்கு தடை பண்ணப்பட்டு, சொல்லுவோமா?
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் அப்படியே சொல்லுது. இங்க என்ன சொல்லுது அப்படின்னா, ஆசியாவிலேயே வேதவசனம் சொல்லக்கூடாதபடி பரிசுத்த ஆவியானவர் தடை பண்ணியே போட்டேன். ஒரு காரியத்தை நம்ம இதுல இருந்து நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ, என்ன ஊழியத்தை, என்ன சேலண்டை, என்ன ஜெப ஊழியமா, பிரசங்க ஊழியமா, தெரப்பி மாசத்துல இரவு ஜெபமா, எப்படி என்னென்ன உங்களுக்கு தாளந்துகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ, எது எப்படி இருந்தாலும் எனக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாரு, செஞ்சிட்டாரு, அவர் பார்த்துக்குவாரு, நடத்துவார் சொல்லிட்டு வீர வசனம் எல்லாம் பேசிட்டு அவர்கிட்ட கேட்காம, அவருடைய நடத்துதல் இல்லாம இஷ்டத்துக்கு போயிட்டு நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கக்கூடாது. ஒரு இடத்துக்கு போனாலும் அவருடைய நடத்துதல் இருக்கா? ஒரு வேலைக்கு போறதுக்கு முன்பதாக, ஒரு வீட்டை விட்டு வெளியில போறதுக்கு முன்பதாக தேவன் நடத்துதல் இருக்கா? தேவன் போக சொல்றாரா? இல்ல இங்க பாக்குறோம், பவுல் எவ்வளவு ஜெபம் பண்ணும்போது கூட சொன்னாங்க, 3ஆம் ஆண்டு வரைக்கும் அதெல்லாம் கேட்கும் போதே நமக்கு எல்லாம் என்னங்க அப்படியெல்லாம் இன்னும் நம்ம வளரவே இல்லையே, போகவே இல்லையே, போக விட மாட்டேங்குது இந்த உலகம், இழுக்குது. கொஞ்சம் ஜெபம் பண்ணா கணவர் மாதிரி இழுத்துருவாங்க, கொஞ்சம் ஜெபம் பண்ணா மனைவி மாதிரி இழுத்துருவாங்க, பிள்ளைங்க, சினிமா, அரசியல், உலகம், பணம், என்னென்ன உலகத்துல பாவங்கள், எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இழுத்துட்டே இருக்கு. இல்ல மேல ஏற 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 இழுத்துக்கிட்டே இருக்கு இந்த உலகம். அப்படிதான். ஆனா இங்க பவுல் பாருங்க, இவ்வளோ ஒரு வல்லமையான ஒரு ஊழியக்காரர், தேவ ஆவியானவராலே நடத்தப்படுகிறவர். அவர் பாருங்க, தேவ ஊழியத்தை பல தேசங்கள், இயேசு அறியாத பல நாடுகளுக்கு கொண்டு போனவர் பவுல். புறஜாதி மக்களுக்கு எல்லாம் கொண்டு போனவர் பவுல். அவர் ஆவியானவர் வல்லமையாக பயன்படுத்தினார். ஆனா அவர் பாருங்க, ஆண்டவர் ஆவியானவர் பேசுறாரு, நீ அங்க போக கூடாதுப்பா. அப்போ தேவனுக்கு பிரியமாகவே நம்ம ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளணும். நம்ம செய்யற ஊழியம் எப்படி செய்யணும்ன்றது கூட ஆண்டவர் நமக்கு ஒரு பிளான வச்சிருக்கிறார். அப்படிதான் செய்யணும். நம்ம இஷ்டப்படி செய்யக்கூடாதுதான் அங்க அடையாளம். எனக்கு வல்லமை இருக்கு, நான் பேய் ஓட்டுவேன், பிசாசு ஓட்டுவேன், நான் கொஞ்சம் வர்ஷிப் பண்ணுவேன், நல்லா ஜெபம் பண்ணுவேன், நல்லா பிரசங்கம் பண்ணுவேன், அதனால சபை இஷ்டத்துக்கு இப்படி எல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் கணக்கு போடுறாங்க. ஒரு சபை வச்சுக்கலாம், ஒரு வீட்டு கொடுத்து நடத்தலாம், இதை பண்ணலாம், அதை செய்யலாம், எனக்கு அந்த திறமை இருக்கு, இந்த திறமை இருக்கு, இப்படி எல்லாம் சுயமா யோசித்தனா பாதி வரைக்கும் தான் வரும். அதாவது ஆவியில தொடங்கினவங்க என்ன பண்றாங்க, வசனம் என்ன இருக்கு, ஆவியில தொடங்கி மாம்சத்துல முடிக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா நம்முடைய இது எப்படி இருக்குன்னா, மாம்சத்திலேயே ஒரு வேலை தொடங்கிட்டாலும் முடிவு ஆவியானுடைய முடிவா இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் ஒரு ஆசீர்வாதமானது. இப்போ இந்த பவுல் பாருங்க, இவர் ஒவ்வொரு இடங்களுக்கு போகும்போது கூட ஆவியானவர் எப்படி பயன்படுத்துறார், அவருக்கு ஒப்பு கொடுத்தார், நடத்துதலை கேட்டு கேட்டு செய்தார். என்ன பேசணும், எப்படி அற்புதம் செய்யணும், எப்படி ஜெபிக்கணும், எப்படி அடையாளங்கள் மற்றவர்களுக்கு சபைகளை ஸ்தாபிக்கணும், கர்த்தர்கிட்ட ஆவியானவர்கிட்ட கேட்டு கேட்டு நடக்கிற ஒரு அனுபவம். அவர் சொல்றாரு, அப்போஸ்தலர் 20:22-23 வசனம் சொல்லுகிறது, இப்பொழுது நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். எதுல கட்டுண்டவனா? ஆவியிலே கட்டுண்டவனா. எனக்கு இயேசு அறியாதவங்கெல்லாம் எதுல கட்டப்பட்டிருக்காங்க? பாவத்துல, சாபத்துல, மந்திரத்துல, விக்கிரகத்துல, இருள்ல, கொடூரமான கொலைக்காரர்களா, துன்மார்க்கராய், வேசித்தனம், விபச்சாரம், விக்கிரகம், குடிவெறி ஆவி, இப்படிப்பட்ட ஆவிகளால கட்டப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இவரோ பவுல் தேவனுடைய ஆவியினால கட்டப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றார். ஆவியில கட்டுண்டவனாய். அவர் நிறைய வசனங்கள் சொல்லிருக்கிறார். நான் பேருக்கு தான் நான் இருக்கிறேன், ஆனா எனக்குள்ள கிறிஸ்து பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் அல்ல, இயேசுவே எனக்குள்ள எல்லாமே செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நாம் பரலோக ராஜ்யம் போகிற வரைக்கும் இந்த அனுபவம் நமக்கு இருக்கணும். நம்ம சொல்லணும், எனக்குள்ள இயேசு வாழ்கிறார், எனக்குள்ள இயேசு பேசுகிறார்.
அப்படின்ற ஒரு அனுபவத்தோடு அவருடைய ஆவியிலேயே நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் மிக சிறந்த அனுபவம். அல்லேலூயா. இந்த ஆவியானவரால நடத்தப்படுறவங்க ஒரு பாக்கியம் பெற்ற விசேஷமான, அவங்க எல்லாம் யாரையும் தேடி போகணும்னு அவசியமே இல்லை. ஆவியானவரே ஆண்டவரே அற்புதங்களை செய்வார். எலியெல்லாம் லாக்டவுன்லாம் அப்பயே அவருக்கு வந்திருக்கு. ஆற்றாங்கிற ஓரத்துல அவர் அங்கெல்லாம் கடை இருந்திருக்காது, ஜனங்க இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா ஃபுட்டு அவரை தேடியே போகுது. ஜொமேட்டோ மாதிரி, ஸ்விட்சி மாதிரி அன்னைக்கே இருந்திருக்கு. ஆண்டவர் வச்சிருக்காரு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அல்லேலூயா. 23ஆம் வசனம் சொல்லுது, கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆளுங்க உலகத்தா மாதிரி எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தெரியுங்களா? உலகத்தான் நல்லா பணம் சம்பாதிக்கணும். அதேதான் நம்ம ஆளுங்க. சில பேர் நானும் சம்பாதிக்கிறேன், கார் வாங்கிக்க, நானும் கார் வாங்குறேன். நீ மாடி வீடு கட்டிக்க, நானும் மாடி வீடு கட்டுறேன். நீ இதை பண்ணியா அதை பண்ணியா, நீ டிவில வந்துட்டியா, நானும் டிவில வரேன். இதை செஞ்சு அது செய்ய நானும் பண்றேன். நானும் உலகத்துல பெரியார், நானும் தான் பெரியார். வந்தா காட்டுற ஒரு அனுபவம். இன்னைக்கு நிறைய ஆவிக்குரியவர்கள் சொல்லிட்டு, கிறிஸ்தவர்கள் சொல்லிட்டு, இன்னைக்கு உலக பிரகாரமான காரியத்துல அவர்கள் தன்னை தாங்களே வளர்த்திக் கொள்கிறார்களே தவிர ஆவிக்குள்ளான வளர்ச்சியில் அவங்க வளர்றாங்கன்னு யோசிக்கிறது கூட தெரியாது. நல்லா ஜெபிக்கிறாங்களா? நாளைக்கு என்ன நடக்க போது ஆவியானவர்கிட்ட கேட்போம், அதுல வளரணும். சத்தியம் என்ன சொல்றது, சத்தியத்துல வளரணும், தேடணும். 4 பேருக்கு சத்தியத்தை சொல்லி விடுதலை ஆக்கணும். இப்படிப்பட்ட ஒரு அனுபவம், இப்படிப்பட்ட வாஞ்செல்லாம் குறைஞ்சு கொண்டே இருக்கிறது. இன்னும் சம்பாதிக்கலாமா, அங்க போலாமா, இங்க போலாமா, இப்படி ஷார்ட்கட்ல எல்லாம் இருக்குதா? எங்க போனாலும் அங்க கொண்டு போக முடியாது, அங்க எடுத்துட்டு போக முடியாது. அல்லேலூயா. அதான் பவுல் சொல்றாரு, குப்பையுமா என்ற அப்படின்றார். உலகத்தை பார்த்து சொல்றாரு பவுல், குப்பையும் நஷ்டமா என்ற. அல்லேலூயா. இப்ப கவனிங்க, கட்டுகள் உபத்திரவங்கள் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் எனக்கு தெரிவிச்சுட்டே இருக்கிறார். எவ்வளவு ஒரு பாக்கியம் பாருங்க. நாளைக்கு, நாளானைக்கு, அடுத்த வாரம், அடுத்த மாசம் என்னென்ன உபத்திரம், என்னென்ன தடை, என்னென்ன போராட்டம், என்னென்ன எதிர்ப்பு தனக்கு வரப்போறது ஆவியானவர் முன்பதாகவே சொல்லிட்டே இருக்கிறார். நடத்தப்படுகிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த பாக்கியத்தை? நிறைய பேர் இருப்பீங்க, இல்லன்னா சொல்ல முடியாது. தேவனுக்கு பயந்தவங்களுக்கு கண்டிப்பா ஆவியானவர் முன்பதாகவே சில காரியங்களை வெளிப்படுத்துவார். இப்படி ஒரு சொப்பனத்தின் மூலமா ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்வாரு, இந்த ஒரு மனுஷன் உனக்கு விரோதமா எழுப்பிட்டு இருக்கிறான். என் நண்பர் ஒரு ஃபாஸ்டா இருக்கார், ஓயமாட்ட. அவர் போன வாரம் போன் பண்ணி சொன்னாரு, சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, பிரதர் எனக்கு 4 பேர் மாத்திரம் பண்ணிட்டாங்க, இந்த ஒரு வாரத்துல மாத்திரம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. ஏன் அவர் சிரிச்சுட்டு சொல்றது காரணம்? ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் அவர் வணங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால எந்த மந்திரம் தந்திரம், ஆனா இயேசுக்குள்ள இல்ல, ஆவிக்குள்ள இல்லன்னா அவுட். அப்போ தேவனுக்கு பிரியமானவர்களே, ஆவியானவர் நடத்துகிற ஒரு அனுபவம் இருக்கணும். எந்த வேலைக்கு போகணும், எந்த திருமணம் பண்ணணும், எந்த அதாவது என்னென்ன காரியங்களை நம்ம செய்யணும், பிள்ளைகளுக்கு என்னென்ன காரியங்களை செய்யணும், ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்கணும், ஆவியானவருடைய நடத்துதல் இருக்கான்னு பார்க்கணும். அவருடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல அப்படின்னு வசனம் சொல்லுது. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்லுது. அப்போ மாம்சத்துல செயல்படுகிற, பிரயாசப்படுகிற எல்லாமே வீணாக முடியும். ஆனால் தேவ ஆவிக்குள்ள நாம் செயல்படுகிற எல்லாமே பரலோகத்துல புசிப்பும். என்ன போடப்பட்ட வசனம்? தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும். அது தேவனுடைய பலத்தினால் உண்டாகிறது. ஒரு அழில சொல்லுவோமா? ஆவியினால் உண்டாகிற பலத்துக்கு ஒப்புணையாக போடப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவ ஆவியானவர்களாய் நாம் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். அடுத்தது 4வது காரியம், பரிசுத்த ஆவிக்குள் ஐக்கியமாயிருங்கள். 4வது பாயிண்ட், பரிசுத்த ஆவிக்குள் ஐக்கியமாயிருங்கள். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம்.
2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. கையில வைத்து ஒரு அலையிலே சொல்லுவோமா? இந்த வார்த்தை எல்லா சபை முடியும் போது சொல்ற ஒரு வார்த்தை. ஆசீர்வாதம் சொல்லி முடியும் பாஸ்டர் அப்படின்வாங்க, மறந்துட்டாங்க. அந்த ஆசீர்வாத வாக்கு தத்துவம் தான் இது. அதுல முக்கியமான இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரை குறித்து நம்ம தியானிச்சு கொண்டிருக்கிறோம். அதுல அங்க ஆவியானவரை பற்றி என்ன போட்டிருக்கு? பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் உங்களோடு இருப்பதாக. அப்ப நம்ம நல்லாவே தெரியுது, நம்ம ஐக்கியம் ஒரு உலகத்தான் கிட்ட இருக்கக்கூடாது. ஒரு இயேசு அறியாதவங்கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் என்ன பண்ணக்கூடாது, அதிகமா வெச்சிக்க கூடாதுன்னு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. சினிமாக்காரங்கிட்ட, குடிகாரங்கிட்ட, துன்மார்க்கிட்ட, பாவங்களை செய்யற ஆட்கள் கிட்ட நம்முடைய ஐக்கியம் இருந்தா அவங்களை போலே நம்ம மாறிடும். அதான் வேதனை. அப்ப நம்ம ஐக்கியம் பரிசுத்தவான்களோட இருக்கணும், பரிசுத்த ஆவியானவரோடு கூட இருக்கணும். யோவான் 17ஆம் அதிகாரம் எடுக்க வேண்டாம், நான் சொல்றேன். ஒரு பெரிய ஜெபம் அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரத்தை சொல்லுவாங்க. அந்த ஜெபத்துல ஆண்டவர் அடிக்கடி சொல்லுவாரு, நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறது போல. ஒரு அறையில சொல்லுவோமா? அவரும் பாருங்க, உலகத்துல வாழ்ந்தாரு, சாப்பிட்டாரு, தங்கினாரு, கண்ணீர் விட்டாரு, அழுதாரு, ஓய்ந்திருந்தாரு, எல்லாமே செஞ்சாரு. ஆனா உலகத்தோட ஒட்டல. அவருக்கு அதிகாரம் தேடி வந்தது, பதவி எல்லாம் கொடுத்திருப்பாங்க, அற்புதம் செய்யறதுக்கு, அதிசயம் செய்யறதுக்கு. எவ்வளவு ஜனங்க அவரை ஐஸ் வச்சிருப்பாங்க, மறைமுகமா என்னென்னமோ நடந்திருக்கும். ஆனா யாரோடைய ஒட்டல? அவருடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடு இருக்குது. ஹல்லேலூயா. அன்பிற்குரியவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நாம், ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிற நாம், நம்முடைய ஐக்கியம் உலகத்தானோடு இருக்கும்போது அது நமக்கு ஆபத்தை கொண்டு வரும், பிரச்சனையை கொண்டு வரும், போராட்டத்தை கொண்டு வரும். விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் ஐக்கியமே அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய பிள்ளைகளோடு நாம் ஐக்கியமா இருக்க வேண்டும். தேவ ஊழியர்களோடு ஐக்கியமா இருக்க வேண்டும். தேவதாசர்களோடு ஐக்கியமா இருக்க வேண்டும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நல்ல நண்பர்களை தாரும். ஜெபம் செய்வாரா செய்ய மாட்டார்களா? இன்னைக்கு ஏனோதான பேருக்கு கடமைக்கு பழகிறத காட்டிலும் ஒரு 5 பேர் 10 பேரோட பழகினா கூட ஸ்ட்ராங்கா, உறுதியா, கரெக்டா, பெர்ஃபெக்டா, நீதிமானா, உண்மையில ஒரு மனிதத்துல பழகிறது ஒரு பெரிய பாக்கியம். அல்லேலூயா. இங்க ஒரு பேச்சு, அங்க ஒரு பேச்சு, எல்லாரும் மூச்சுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஐஸ் வச்சுட்டு போறது, ஏமாத்தி, வேடிக்கை. ஆண்டவர் பார்த்து சிரிப்பார், சாத்தானும் சிரிப்பான். இவங்க ஆளுக்கு ஏத்த மாதிரி வேஷம் போட்டு போறாங்க. உலகத்துக்கு ஏத்த வேஷம் போடாதுன்னு வசனம் போட்டிருக்கு. அப்படிலாம் சொன்னாலும் ஏறாது சில பேருக்கு. எல்லாரும் வேணுங்க, எல்லாரும் வேணுங்க சொல்லிட்டு எல்லாரும் பாருங்க. எத்தனை ஆண்டவர் எகிப்திலிருந்து கொண்டு வரும்போது, அந்நிய தேசத்தாரோடு கலவும் போது, திருமணம் நடக்கும்போது, கல்யாணம் நடக்கும்போது, ஆண்டவர் எத்தனை பூமி அச்சு, எத்தனை கொள்ளை நோயை வர வச்சார், எத்தனை பேர் சாகடிச்சார். அவருக்கு வைராக்கியம். ஆண்டுடைய பிள்ளைங்க, பரிசுத்த சந்ததினா பரிசுத்த சந்ததி தான் உருவாக்கணும்னு ஆண்டவருக்கு ஒரு வைராக்கியம் இருக்கு. அந்த வைராக்கியம் நமக்கு இருக்கணும். நான் என் பிள்ளையை சரியா பரிசுத்தத்துல நடத்துவேன், உலகத்தான போல நடத்த மாட்டேன். என் வீட்டுக்கார அப்படியே இருந்து போட நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் என்ன மாத்துவார், என் வீட்டுக்கார மாத்துவார், நடத்துவார். விசுவாசத்துல மனசு தளரக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. பிரச்சனை, உபத்திரம், போராட்டம்